ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் குருலட்சுமி சேனல் சார்பா வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குட்டி காமெடி கதை. பார்க்கலாங்களா? ஊரா தேசாங்கம் போற ஒரு துறவி ஒரு ஊருக்கு வந்தோடனே உடம்பு ரொம்ப சோர்வாயிடுச்சான். அப்பதான் அந்த ஊர்ல நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி வச்சிருக்காங்க. சரி, கொஞ்ச நேரம் இங்க ஓய்வு எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அந்த வரப்புல தலைய வச்சு படுத்திருந்தாராம். அந்த பக்கமா 2 பெண்மணிகள் வந்தாங்க. ஒரு பெண்மணி சொல்றாங்க, ஏய் இங்க பாரு, ஒரு மகான் படுத்திருக்காரு, வா அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. அதுக்கு 2வது பெண்மணி சொல்றாங்களாம், என்னது இவரு சாமியாரா? சாமியார்னா முற்றும் திறந்தவங்களதான் சொல்லுவாங்க. இவரு தலையணிக்கு ஆசைப்பட்டு வரப்பு மேல தலைய வச்சு சுகமா படுத்திருக்காரு, இவரை போய் சாமியாருன்ற வா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட அந்த துறவிக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சான். ஆமா இல்ல, இத்தனை நாள் இந்த உண்மை நமக்கு தெரியாம போயிடுச்சு. தலைகாணி வச்சு தூங்குறது ஒரு சுகம் தானே, அந்த சுகத்தை நம்ம செஞ்சுட்டோம், நம்ம தப்பு செஞ்சுட்டோம், இனிமே அதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு அந்த வரப்பு கீழே படுத்திருந்தாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு அதே பெண்மணிகள் அந்த வழியை திரும்ப வந்தாங்களாம். அதுல முதல் பெண்மணி சொன்னாங்களாம், ஏய் இங்க பாரு, நீ சொன்னதை கேட்டு அவரு வரப்புல இருந்து கீழே இறங்கி படுத்திருக்காரு, இவரு உண்மையாலுமே பெரிய மகான் தான், வா அவர்கிட்ட போயிட்டு நம்ம திரும்ப ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு 2வது பெண்மணி சொன்னாலாம், பொடி 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 லூசு பிடிச்சோளே, நம்மளை பத்தி யார் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி ஒட்டு கேட்கிறாரு இவரை போயிட்டு பெரிய மகான்ன்ற வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டாலாம். இந்த துறவிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். இதுல இருந்து சின்ன ஒரு கருத்து, நம்ம குறைகளை சுட்டி காட்டி நமக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் 2 வகை இருக்குங்க. ஒரு விமர்சனம் நம்மள மேம்படுத்தி நம்மளை முன்னேற வைக்கும். 2வது நம்ம குறிக்கோள்ல இருந்து விலகி நம்மளுடைய சிந்தனைகளை மாற்றி வேற திசைக்கு கொண்டு போகும். எல்லா விமர்சனங்களும் நம்ம குறைகளை தான் சுட்டி காட்டுது அப்படின்னு சொன்னாலும், எது நம்மளை முன்னேற வைக்கும், எது நம்மளை சிதற வைக்கும் அப்படின்னு நம்ம தாங்க எடுத்துக்கிட்டு முன்னேறி போகணும். நாளைக்கு இன்னொரு கதையோட சந்திப்போம். நன்றி.